புதிய உறவுகள் எங்க மெல்ல தயக்கத்துடன் ஆரம்பித்தாள் மீனா. என்ன? குரலிலும் பார்வையிலும் கோபத்தை தீயாய் கக்கியபடி திரும்பினான் ரமேஷ். இல்லை, வந்து அவசரமாய் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்த கணவனின் கோபத்தில் சொல்ல வந்ததை கூற முடியாமல் தவித்தாள் மீனா. என்னடி வந்து போய் சொல்ல வந்ததை சீக்கிரம் சொல்லி தொலைய. அம்மா கையால் நெத்திலி கருவாடோ மாங்காய் வத்தலோ போட்டு காரமாக குழம்ப வைத்து சாப்பிட வேண்டும் என்று மனதில் எழுந்த ஆசையை அடக்க முடியாத மீனா, இல்லை அம்மா வீட்டுக்கு போகலான்னு என்று மெல்ல மீண்டும் ஆரம்பித்தாள். மீன் குழம்பு ஆசை வந்து விட்டதாக்கும். மீனா, அம்மா வீடு ஆத்தா வீடுன்னு போகிற ஆசையை விட்டுட்டு என் மானமே போகுது. கருவாட்டு கரக்கரை பொண்ணு தானே நீயும், அதுதான் உனக்கும் புத்தி இப்படி போகுது. ரமேஷின் வெறுப்பில் தன் ஆசைகள் நொறுங்கி போவதை உணர்ந்தாள் மீனா. பொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு சரிங்க என்றாள் மீனா. மறுத்தால் அடிப்பான். இப்போது இருக்கும் உடல்நிலையில் அடிவாங்க கூட உடலில் தெம்பு இல்லையே என்று மனசை தேத்தி கொண்டாள். இருந்தாலும் ஒரே ஊரில் இருந்தும் அப்பா அம்மாவை பார்க்கக்கூடாது என்று தடை விதிக்கும் கணவன் மீது கோபம் வந்தது. மீன் கடைக்காரி பொண்ணு என்று தெரிந்துதானே கட்டி கொண்டார். மீன் விட்ட காசில் போட்ட 10 பொண்ணாக குடிக்க சீட்டாட வேண்டியிருக்கு. மீன்கார மாமனார் மாமியார் கசக்குதாக்கும். வெளியிட முடியாத கோபத்தை மனசுக்குள் பேசி தீர்த்து கொண்டாள் மீனா. அவளால் அது மட்டும்தான் முடிகிறது. மீனாவின் தாயம்மா திருத்துறைப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன் ஓரத்தில் ஒரு மீன் கடை வைத்திருந்தாள். அவள் கணவன் வீரையன் இரவே சைக்கிளில் நாகூர் வேளாங்கண்ணி வரை போய் மீன் வாங்கி வருவான். ஒரே மகளுக்கு மீனா என்றுதான் தாயம்மாள் பேரிட்டு வளர்த்தாள். கான்வென்ட்டில் +2 வரை படிக்க வைத்தாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைத்தது. வீர சிந்த 60 கிலோமீட்டர் சைக்கிள் மிதித்து நாற்றத்துடன் போராடி சம்பாதித்த பணத்தில் மீனாவிற்குன்னு என சங்கிலி நெக்லஸ் என்று 10 பவுனுக்கு மேல் போட்டு கவர்மெண்ட் உத்தியோக மாப்பிள்ள என்று பார்த்துதான் ரமேஷ்க்கு கட்டி வைத்தாள். முழுக்கை சட்டை முழங்கால் சட்டை என்று ஸ்டைலாக வரும் மாப்பிள்ளையை பார்த்து மனசுக்குள் மகிழ்ந்தாள் தாயம்மா. மாறாக மனதில் வெறுப்பையே சுமந்தான் ரமேஷ். திருடினாங்க தாங்க கேவலம், பொய் சொல்கிறது தாங்க தப்பு, உழைச்சி எந்த தொழில் செய்தாதான் என்னங்க. மீனா நல்ல நேரத்தில் நயந்து சொல்லி பார்த்து விட்டாள். போடி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க தெரியுமா என்பான் ரமேஷ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிக்கிறவனுங்க, கிளப்பில் காசை வச்சு சீட்டாடுறவனுங்க, பொண்டாட்டி வயிற்றில் அடித்து அவன் நகையை அடகு வச்சு வாழ்கிறவனுங்க. அவனுங்க சொல்கிறாங்கன்னு இப்படி பேசலாமா? ஒரு முறை பொறுக்காமல் கேட்டுவிட்டாள் மீனா. பலன் அடி வாங்கியது தான். எனவே இப்போதன்னா அப்பா அம்மாவை பற்றி அவன் எவ்வளோ கேவலமாய் பேசினாலும் மீனா வாயே திறப்பதில்லை. ஆனாலும் இந்த முறை ஏமாற்றம் அதிகமாய் இருந்தது. இது 5வது மாதம். சதா வாயில் எச்சில் ஊறிய மசைக்க வெறும் சாம்பார் சாதம் சாப்பிட்டு நாக்கே செத்து விட்டது போல் உணர்ந்தாள். அம்மா வைக்கும் நெத்தலி கருவாட்டு குழம்பின் வாசனைக்கு நாக்கு ஏங்கியது. பக்கத்து வீட்டு பார்வதி அக்காவிடம் சொல்லி அனுப்பினாள். அம்மா செய்து கொடுத்து அனுப்புவாள். ஆனால் கணவனுக்கு தெரியாமல் அதுபோல் செய்திட மனமில்லை. தரையில் பாயை விரித்து படுத்தாள். வேலை செய்ய முடியவில்லை. சமைக்க வேண்டும். பாத்திரம் எல்லாம் துளக்காமல் கிடந்தன. ரமேஷுக்கு பக்கத்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் வேலை. டான் என்று 1 மணிக்கு சாப்பிட வந்து விடுவான். படுக்க மனமில்லாது எழுந்து ஒயர்குடி எடுத்துக்கொண்டு நடந்தாள். ஆஸ்பத்திரி தெருவில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிடைக்கும். 1/4 கிலோ கத்திரிக்காயும் 1 முருங்கைக்காயும் வாங்கி வந்து சமைத்தாள். ஒரு சொட்டு குழம்பை வாயில் வைத்து பார்த்தாள். ருசி இல்லை. வயிற்றை குமட்டியது. கருவாட்டு குழம்பிற்கு நாக்கு துடித்தது. மணி பகல் 1:30 ஆகிவிட்டது. ஆஃபீஸிலிருந்து ரமேஷ் வரவில்லை. கணவர் வரட்டும் என்று காத்திருந்தாள். காலையில் வேறு சாப்பிடவில்லை. வாசலில் எட்டி பார்த்தாள். கணவன் வரவில்லை. படுத்து கொஞ்ச நேரம் கண் மூடிவிட்டாள். 30 நிமிடம் கூட இருக்காது. திடுக்கிட்டு விழுது வாசலில் எட்டி பார்த்தாள். ரமேஷ் இன்னும் வரவில்லை. ஏன்? குழப்பத்துடன் யோசித்தான். டான் என்று 1 மணிக்கு எல்லாம் ஓடி வந்து விடுவாரே, பசி பொறுக்க மாட்டாரே என்ற உணர்வில்
கணவனுக்காக ஏங்கினாள் மீனா. அவசர அவசரமாய் ஒரு டப்பாவில் குழம்பு சாதமும் இன்னொரு டப்பாவில் மோர் சாதமும் பிசைந்து எடுத்துக்கொண்டு நடந்தாள். நல்ல வெயில். காலில் செருப்பு கூட இல்லை. ரோட்டில் தாரெல்லாம் உருகி இருந்தது. நெருப்பில் கால் வைப்பது போன்ற வெப்பம். அண்ணா சிலைக்கு அருகில்தான் போஸ்ட் ஆஃபீஸ். பக்கத்து டீ கடையில் நிற்கிறானா என்று தேடி பார்த்தாள். இல்லை. மனதில் ஒரு இனம் புரியாத பயம் கவ்வியது. அவசரமாய் ஆஃபீஸ் படியேறினாள். உள்ளே சோகமாய் உட்கார்ந்திருந்த ரமேஷ் மீனாவை பார்த்ததும் அவசரமாய் வெளியில் ஓடி வந்தான். ஏன், உன்னை யார் வர சொன்னது என்றான். அவன் குரலில் கோபத்திற்கு பதில் ஒரு பதட்டம் இருந்தது. கணவனின் முகத்தை ஏறிட்டாள் மீனா. அவன் தலை கலைந்திருந்தது. முகத்தில் ஒரு சோகம். கண்கள் கூட கலங்கியிருப்பது தெரிந்தது. கணவனை இந்த 6 மாதத்தில் அப்படி பார்த்தது அறியாத மீனா பதறி போனாள். ஏங்க, என்னாச்சுங்க? ஏன் இப்படி சோகமாக இருக்கிறீங்க? மனைவியின் முகத்தை ஏறிட்டாள் ரமேஷ். அவள் விழிகள் கலங்கியிருப்பது அறிந்து மனதில் முதன்முறையாக மீனா மீது பாசம் எழுந்தது. காலையில் எத்தனை கோபமாய் திட்டினோம். அப்படி இருந்தும் ஒருவேளை சாப்பிட வராதற்கு கூட தாங்காது சாப்பாடு எடுத்து ஓடி வந்திருக்காள். அதுவும் காலுக்கு ஒரு ஜோடி செருப்பு கூட நாம் வாங்கி தரலையே. என்னங்க சொல்லுங்க, பதறினாள் மீனா. எப்படி சொல்வது என்று குழம்பினான் ரமேஷ். சொன்னால் என்ன நினைப்பாள்? நம்மை மதிப்பாளா என்ற பயம் கூடவே இருந்தது. எப்படியும் தெரியதான போகிறது என்று சமாளம் செய்து கொண்டு, மீனா என்னை மன்னிச்சிடுமா என்றான் ரமேஷ். என்னங்க மன்னிப்பு? முதலில் விஷயத்தை என்னன்னு சொல்லுங்க. மீனா பதறினாள். கொஞ்சம் ஆஃபீஸ் பணத்தை எடுத்து சீட்டு விளையாடிட்டேன். ஜெயிச்சு வச்சிடலாம் தான் எடுத்துக்கிட்டு போனேன். நிறையா தோத்துட்டேன். இப்போ திடீர்னு அதிகாரிங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. மீனா எதிர்பார்த்த ஒன்றுதான். திருமணம் ஆகி 6-7 மாதத்திற்குள் வரிசையாய் மோதிரம், கடிகாரம், சைக்கிள் என்று தினம் தினம் ஒன்று காணாமல் போகும். கடைசியில் மீனாவின் செயின், அப்புறம் நெக்லஸ், வளையல் எல்லாம் போன பின்பு என்று ஆஃபீஸ் பணம். சரி விடுங்க, அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. மீனாவின் குரலில் இருந்த உறுதியும் திடமும் ரமேஷுக்கு ஆறுதல் தந்தது. 3000 தான் மீனா. நானும் பல இடத்துக்கு கேட்டு பார்த்துட்டேன். எல்லோரும் கை விரிச்சிட்டாங்க. மாலை 5 மணிக்குள் கட்டிட்டா இந்த தடவை மன்னிச்சிடுறேன்னு சொல்கிறாங்க. சரி, கவலையை விடுங்க, முதலில் சாப்பிடுங்க என்ற மீனாவின் குரல் கட்டளை போல் ஒலித்தது. இன்னும் 1 மணி நேரத்தில் பணத்தோடு வரேன். ரமேஷின் பதிலுக்கு கூட காத்திருளாமல் குறுக்கு வழியாய் ஓட்டமும் நடையுமாய் அம்மா கடைக்கு சென்றாள் மீனா. மகளை அந்த நேரத்தில் எதிர்பார்க்காத தாயம்மா பதறிப்போய், என்ன மீனா, ஏன் இப்படி ஓடி வர என்றாள். அம்மா, எனக்கு அவசரமாய் 3000 பணம் வேண்டும். சீக்கிரம் உன் செயினை செட்டியார்கிட்ட அடகு வச்சுட்டு வாங்கி வா. ஏன் மீனா, உன் புருஷன் சீட்டாடி தோற்கவா? இல்லைம்மா, ஆஃபீஸில் அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் போல இருக்கு. இன்றைக்குள் 3000 டெபாசிட் கட்டணும். அந்த நிமிடத்தில் தோன்றிய பொய்யை மீனா கூறினாள். மாப்பிளைக்கு ப்ரொமோஷன் என்றனும் தாயம்மா. சரி மீனா, ஒரு நிமிஷம் இரு என்றபடி கழுத்தில் கிடந்த செயினை கலட்டி தானில் மடித்து கொண்டே நடந்தவள் அடுத்த 10வது நிமிடம் பணத்துடன் ஓடி வந்தாள். அம்மா, இது கடன் தான், சீக்கிரம் தீர்த்துடுறேன். மகள் மீனாவின் பதிலை மனம் நெகிழ்ந்து போன தாயம்மா. உன்னை விட்டால் எனக்கு வேற யார் இருக்கா மீனா? உனக்கு செய்கிறது தானே என் கடமை என்று தாயம்மாவும் மனம் நெகிழ்ந்தாள். எங்கே அழுகை வந்து விடுமோ என்ற பயத்தில் வரேன் என்று சொல்லிக்கொள்ளக்கூட முடியாது. அவசரமாய் திரும்பினாள் மீனா. இந்தாங்க, முதலில் ஆஃபீஸ் போய் பணத்தை கட்டிட்டு வாங்க என்றபடி மீனா பணத்தை நீட்ட நடுங்கு கைகளுடன் அதை வாங்கினான் ரமேஷ். எங்கே பணம் வாங்கியிருப்பாள் என்பது கூறாமலே அவனுக்கு புரிந்தது. மீன் விட்ட காசுதான் தன் மானத்தை காக்கப் போகிறது என்று மனதில் ஒரு நொடியில் உதித்த எண்ணத்தின் பிரதிபலிப்பாய் நன்றியுடன் மீனாவை பார்த்தான். போங்க, சீக்கிரமாக பணத்தை கட்டிட்டு வாங்க. மீனா மறுபடியும் கெஞ்சுவது போல் கேட்க பணத்துடன் புறப்பட்டான் ரமேஷ். மறுநாள் காலை, மீனா சீக்கிரம் கிளம்பும் மீனா. ரமேஷின் குரலில் என்றுமில்லாத மகிழ்ச்சி கலந்திருந்தது. எங்கே, சினிமாவிற்கா? புரியாத மீனா குழப்பத்துடன் கேட்டா. இல்லை, போய் மாமா மாமியை பார்த்துட்டு வந்துடலாம் என்றான் ரமேஷ். முதலாய் தன் அப்பா அம்மாவை மாமா மாமி என்று கணவன் வாய் நிறைய அழைத்ததில் மனம் குளிர்ந்தாள் மீனா. அம்மா கையால் சாப்பிட போகும் கருவாட்டு குழம்பிற்கு
இப்போதே நாக்கில் எச்சில் ஊறியது.